ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே என்னென்னா 2 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒன்று பிரியாவுக்கு இங்கே வந்து பையன் பிறந்திருக்கான். இன்னொன்று என்னோட தம்பி ஒய்ஃபுக்கு பொம்பளை பொண்ணு பிறந்திருக்காங்க. பிரியாவுக்கு பிறந்து 2 நாளைக்கு முன்னாடி தம்பி ஒய்ஃபுக்கு பொன் குழந்தை பிறந்துச்சு. 2 நாளைக்கு அப்புறம் பிரியாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் தேனிக்கு வந்து போக முடியல, ஏன்னா தம்பி இருந்தால் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இங்கேனா சிவா கூட போய் நாங்கள் போயிட்டோம் சேலத்துக்கு. அதனால் தேனிக்கு போகிறதுக்கு முடியல. அதனால் தேனிக்கு போகல. இனிமேல் தான் இந்த வாரத்தில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பொருள் வந்து நான் ஒரு அத்தையா, என் தம்பி குழந்தைக்கு ஒரு அத்தையா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும், சும்மா எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு குழந்தைக்கு ஒன்றும் பிரியா குழந்தைக்கும் ஒன்று பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறனால என்ன வேணும் என்ன வேணான்றது நமக்கு பக்கத்தில் இருக்கிறனால தெரியும் இல்லையா. அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கினேன். என்னென்னா ட்ரெஸ்ஸு வாங்கினோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் நிறைய ட்ரெஸ்ஸு வந்து எல்லாருமே எடுத்து கொடுப்பாங்க, ஆனால் நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வேணும் இல்லையா. அதனால சரி, எல்லாருமே நார்மலாக வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ரெகுலராக போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் வாங்குவாங்க. சரி, நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வெளியில் எங்கன்னா தூக்கிட்டு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெஸ் வேணும் இல்லையா. அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து பிரியா பாப்பாவுக்கு வாங்கினேன், பிரியா தம்பிக்கு வாங்கினேன். அழகா போன உடனே எங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது. அதனால இதை வாங்கிட்டோம். எடுத்தோன்னே அதே போல இதுவுமே அப்படிதான். என்னோட தம்பி பாப்பாவுக்கு, தம்பி குழந்தைக்கு போன உடனே எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அஸ்மா வந்து நிறைய ஃப்ராக்லாம் பார்த்தா அது வந்து வேணா நார்மலாக எல்லாரும் போடுற மாதிரி தான் இருக்கும். இதுனா குழந்தைக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு சாஃப்டா இருக்கும், பிறந்த குழந்தைக்கு அப்படின்னு இந்த ஒன்று பாப்பாக்கு. இதுல வந்து அந்த ரீத்தெல்லாம் வச்சு இருக்கு, செம கியூட்டா இருந்துச்சு. ஆமா, ஆனா என்னன்னா இவனுக்குமே கியூட்டா ட்ரெஸ் தேடணும். என்னமும் தெரியல, பாய்ஸுக்குலாம் ட்ரெஸ் இருக்கு. அவங்களுக்கு என்ன ஒண்ணு இந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா டவுசர் சட்டை இருக்கு, இல்லை பண்ணிட்டு இருக்கு. இதுதான் பசங்க. பொண்ணுங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆசையா இருக்கு. இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, அவ்வளோ ஆசையா இருக்கு. ட்ரெஸ் கிடைக்கல குழந்தைங்களுக்குலாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஆசையா இருக்கு. இதை வாங்க, அதை வாங்க, இன்னொன்று வாங்க அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி சரி, எங்களுக்கு கடையை ஃபைனலா அதிக ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இது வந்து நெயில் கட்டு இந்த மாதிரி க்ரூமிங் கிட்டுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு 0+ போட்டிருக்கு, 0+ மந்த்துன்னு போட்டிருக்கு. இது வந்து க்ரூமிங் கிட்டு. இதை வந்து தலை சீவுறதுக்கு சீப்பு, நெயில் கட்டு, இந்த சீவுறது, அப்புறம் இந்த நாக்கு சுத்தம் பண்ணுறது, அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் அது ஒன்று வாங்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து வேணும். அவனுக்கு இப்போவே வந்து நெகம்லாம் வளர ஆரம்பிச்சு, அதனால இது வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ஷேப் பண்ணுறதுக்கு இருக்கு. தலை வந்து சிக்கு விழுந்துரும் இல்லையா, அதனால நாங்கள் கோம் பண்ணுறதுக்கு, சிக்கு எடுக்கிறதுக்கு இது, நார்மல் கோம் பண்ணுறதுக்கு இதுன்னு சொல்லிட்டு இது பார்த்தோன்னே அம்மா வந்து இது வாங்கலாம், அவனுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம். அவ்வளோ அழகா இருக்கு, எதை எடுக்கிறதுனே தெரியல அங்கே குழந்தைங்க செக்ஷனுக்குள்ளே போனாலே. அப்புறமா இந்த வைப்பு, இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து துடைக்கிறதுக்கு. நம்ம நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குழந்தைங்களுக்குள்ள பொருளில் யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கும், சேஃபாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நல்ல ரேட்டிங் இருக்கிறது. குழந்தைங்களை வந்து ரெகுலராக குளிக்க வைக்க முடியலைன்னா இந்த வெட் டிஷ்யூ வச்சு நம்ம வந்து குழந்தைங்களை துடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஆய் துடைக்கிறதுக்கு, இது ஆய் துடைக்கிறதுக்காமா, ஆய் துடைக்கிறது அது. ஆமா, உடம்பு துடைக்க கூடாது. உடம்புக்கு வந்து நாங்கள் இதை வச்சு துடைக்கல, ஏன்னா நாங்கள் வந்து காட்டன் ஒண்ணு வாங்கியிருந்தோம், அதை வச்சுட்டு அந்த அக்கா தொடச்சு விடுறாங்க போல. இது வந்து பாத்ரூம்லாம் போனா துடைக்கிறது. ஐயோ, இது ஆய் துடைக்கிறதா? ஆமா, வேற இது உடம்புல துடைக்கிறது. இவன் அது இது யூஸ் பண்ணலாம், ஆனா எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பாப்பாக்கு உடம்புக்கு தான் யூஸ் பண்ணலாம், ஆனா இவங்க நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேற இது சின்னதா அந்த மஸ்லின் கிளாத்தா அந்த மாதிரி அதுல வந்து டேம்பான்ஸ் இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே போய் நாங்க வாங்கிட்டோம். அப்ப வந்து வாங்கினது அது இருக்கனால இது வந்து ஆய் துடைக்கிறதுக்கு. ஆமா. அப்புறமா இது வந்து எப்பயுமே டயாப்பர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நைட் டைமில் போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா குழந்தைங்க வந்து ஈரத்தில் இருந்துட்டாங்க, நம்ம அசந்து தூங்கிட்டோன்னா அவங்க ஈரத்தில் இருந்தால் சளி பிடிச்சிருக்கும் இல்லையா. அதனால நைட்டில் போட்டதுக்கு டயாப்பர் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு டயாப்பர் வாங்கினோம். அவ்வளோதான். இது வந்து பிரியா பாப்பாக்கு, இதெல்லாம் பிரியா பாப்பாக்கு. அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னென்னா கொலுசு. தம்பி பொண்ணுக்கு அழகாக ஒரு சின்னதாக ஒரு கொலுசு ஒன்று வாங்கினேன். அதுவும் தான் சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பிறந்த குழந்தைக்குன்னா இவ்வளோ தான் இருக்குது, பெருசு ஒன்றும் இல்லை. பெருசானதுமே அவங்க அப்பா வாங்கி போட்டுக்குவான். சின்னதாக இருக்கிறப்ப அத்தை கொடுக்குற கொலுசை போட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கொலுசு ஒன்று வாங்கினோம். சூப்பராக. இது வந்து நல்ல ஜல் சத்தம் கேட்கட்டும் அப்படின்றக்காக தான் நான் கேட்டு வாங்கினேன். அவங்க வந்து தண்டை மாதிரி சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் முடியாது, சவுண்டோடு இருக்கிறது தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினோம். இது வந்து தம்பி பொண்ணுக்கு, அதான் மருமகளுக்கு. அடுத்து இது வந்து நம்ம பிரியா தம்பிக்கு.
பிரியா அது பாப்பா வந்து எங்களோட இந்த குட்டி தம்பிக்கு இது வாங்க. அவனுக்கும் கொலுசு தான் வாங்க. அவனுக்கும் கொலுசு தான் வாங்கினேன். அவங்க வந்து கொடி கொலுசெல்லாம் போடுவாங்க சிவா வீட்டில். சரி நம்மளும் ஒரு கொலுசு ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொலுசு ஒன்று அவனுக்கு ஒன்று வாங்கினேன். ரொம்பவே ரெண்டுமே எங்களுக்கு ஒரே மாதிரி வாங்கினோம். அந்த கலர் மட்டும்தான் இந்த இங்கே எனக்குள்ள பொட்டு ஒரு இதுல பூ போட்டிருக்கும், ஒரு இதுல ஹார்ட்டின் போட்டிருக்கும். அந்த மாதிரி ரெண்டும் ஒரே வெயிட் ஒரே ரேட்டு. கொடுக்கும்போது எது கைக்கு எடுத்துட்டு போகும்போது எது கைக்கு வருதோ அதை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அப்படியே தூக்கிட்டு போய் கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி வாங்கணும், அவ்வளோதான். ஊருக்கு ஒன்று இங்கே ஒன்று. பையன் கூட சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு பை கொடுங்கன்னு சொல்லி சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜிஆர்டியில். நாங்கள் ஊருக்கு வந்து நாளைக்கு போகிறோமா இல்லை 2 நாள் அஸ்பக்கு கிளாஸ் எல்லாம் இருக்குமா அதையெல்லாம் பொறுத்து. மாமா வந்து வீட்டில் இருக்கணும், ஏன்னா கேட்டுங்கெல்லாம் நமக்கு பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் அவர் வந்து இப்போ வர முடியாது. நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் வந்து தனியாக ஊருக்கு போய்க்குவார். நாங்கள் 3 பேரும் நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு கிளம்புவோம், இல்லைன்னா திங்கக்கிழமை இந்த மாதிரி நம்ம கிளம்புற மாதிரி பார்த்துக்கோ. இந்த வீடியோ வந்து இப்போ வராது, இதெல்லாம் கொடுத்து முடிச்சு கடைசியில் நான் ஊருக்கு போனதுமே என் என்னோட தம்பி குழந்தைக்கு வந்து இந்த கொலுசை போட்டுட்டு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அதையும் சேர்த்து இதில் அட்டாச் பண்ணிட்டு நம்ம வீடியோவில் காட்டுவோம், சரியா. அதே போல் பிரியாவோட குட்டி பாப்பாவுக்கும் இப்போ கொலுசு வந்து குட்டி தம்பிக்கும் இப்போ கொலுசு கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து அதாவது தண்ணி ஊற்றுவாங்களாமே, அவங்க ஏதோ செய்வாங்களாம். 16 நாளா 13 11 நாங்கள் வந்து 40வது நாள் பண்ணுவோம். எங்களோடதில் வந்து 40வது நாள் தான் பண்ணுவோம் எல்லாமே. நீங்கள் சிவாங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா 9வது நாள் 13வது நாள் இப்படி நல்ல நாள் பார்த்து அந்த மாதிரி செய்வாங்க. அந்த டைமில் நம்ம இந்த ட்ரெஸ்ஸு கொலுசு இதெல்லாம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து போடுவோம். அப்போ வந்து பார்த்துக்கோங்க நான் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றத. இதோடு இருக்காது, இனி போக போக எங்கேயாவது கடைக்கு போனோன்னா ஏதாவது குழந்தைய பார்க்குறோமா உடனே நமக்கு குழந்தை இருக்குன்னா அப்படியே ஒரு ட்ரெஸ் வாங்கிடும். இதே தான் அஸ்வந்துக்கும். எங்கேயாவது நாங்கள் ட்ரெஸ் வாங்க போனோம் அப்படின்னா ஏதாவது ட்ரெஸ்ஸு க்யூட்டாக அஸ்வந்துக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா அஸ்வந்துக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் இனி அடுத்த ஒரு ஆள் வந்து நம்ம குடும்பத்தில் சேர்ந்துருக்காரு, பிரியாவோட தம்பி. அவனுக்கும் இனி அப்படிதான். எங்கேயாவது போனால் அழகா ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி ஏன்னா கூடவே இருக்காங்க எல்லாரும், தம்பி பசங்களாம் ஊரில் இருக்காங்க. அதனால நமக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து சீக்கிரம் வராது. ஊருக்கு போகிறப்போ மட்டும்தான் அது தோணும். இதுனா டக்குன்னு வாங்கி டக்குன்னு கொடுத்துருவோம். ஏன்னா தம்பிக்கு மட்டும் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. தம்பி தானே எதுவும் நினச்சிக்க மாட்டான். என்ன அழகியம்மா, நீங்க குழி விழுகுது கண்ணத்துல. புலி வேற விழுந்துக்குது, முழிச்சு முழிச்சு வேற பாக்குறா, தூக்கம் வருது. போது எவ்வளவு பெருசு நீ என்கிட்டே போகுது அப்படியே. நாக்க வேற நீட்டிக்க. உங்க அத்தை முடிச்சிட்டு இருக்கேங்க பாக்க. பாப்பாக்கு கொலுசு போட்டாச்சு. சூப்பரா இருக்கே கொலுசு பிள்ளைக்கு. பிரியா பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து தொட்டிலில் போடுறாங்க, அதுக்கு தான் போகிறோம். நேற்று வந்து என்னோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு கொலுசெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பார்த்துட்டு வந்தோம். அவள் அழகாக சிரிக்கிறா, சூப்பராகவும். அப்படி யார் வந்தாலும் முழிக்க மாட்டாளாம். அத்தை வந்துருச்சுன்னு சொல்லி முழிக்கிறா உங்க மருமக அப்படின்னு சொல்லவும் எனக்கே அப்படியே ஒரு பூரிப்பா போச்சு. உண்மையாவே அவள் பார்த்தது என்னடி பாப்பா அப்படின்னது அப்படியே கண்ணத்துல குழி விழுகுது. அப்படி சிரிக்கிறா. எத்தனை நாள் ஆச்சுன்னா ஜூன் 1ஆம் தேதி பிறந்தா, அவ்வளோ 17 நாள் ஆச்சு. அவ்வளோ சூப்பராக சிரிக்கிறா. நல்லா இருந்துச்சு. அவளை விட்டுட்டு வர மனசில். ஆனால் எங்களுக்கு போன ஒரே நாளில் திரும்பி வர்றது அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் மட்டும்தான் இருக்க முடிஞ்சு. சரி இருந்துட்டு அப்படியே வந்துட்டோம். இன்னொரு நாளைக்கு போனால் பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு வந்து நேற்று வந்து அங்கே தேனி போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பிரியாவோட குழந்தைக்கு தொட்டிலில் போடுறாங்களாம் இன்னைக்கு சாயங்காலமாக. அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நம்மளோட கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே போய் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். அஸ்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஸ்மாவும் ரெடி ஆகிட்டா. நம்ம என்னன்னா வெளியே கிளம்புனாலே வீடெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். அது வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இப்போயே பாதியில எடுத்து வச்சுட்டேன். நீட் ஆயிடுச்சா? நீட் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புறோம். அவ்வளோதான். மாமா ரெடியாகி உட்காந்துருக்காங்க. அப்படியே நாங்கள் வந்து கிளம்புறோம் சிவா அவங்க வீட்டுக்கு. நீ சாப்பிடுயா? என்ன அரிசி இது? என்ன வளைகாப்புக்கு அந்த அரிசி நெய் ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் தொட்டியில் வந்து போட்டு தாளாட்ட போகிறோம். தொட்டியில் வந்து தாளாட்ட போகிறோம்.